வருஷத்துடைய கடைசியில தங்கத்துடைய விலை எவ்வளவு இருக்கும்? தங்கம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னா நாம அதுக்கு உண்டான 7,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் கொடுத்து 1 கிராம் வாங்குறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதுக்காகத்தான் என்ன இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங், அந்த பக்கம் போகாதப்பா எல்லாம் காலி. என்னை பொறுத்தவரை இது ஒரு கற்பக விருஷம். சார், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்ல சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ரிஸ்க் ரிவார்டை பற்றி தெரியாதவர்கள் இந்த பங்கு சந்தையில் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எத்தனை மணிக்கு வாங்கணும், அந்த ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டாக்கா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரெண்ட் பேசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று சீசனல், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இதை பண்ண தவறிட்டேன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? உண்மையிலே நான் பண்ண தவறியது என்ன கேட்டிங்கனாக்கா, மாருதின்னு ஒரு ஸ்டாக்கு 700 ரூபாய் 800 ரூபாய்க்குலாம் நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஆனால் சார் இண்டெக்ஸ் ஏறுறது, நான் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் சார் அப்படியே இருக்குது, சில டயத்தில் குறைஞ்சிருதுங்கிற வீட்டில் தான் கேட்குறீங்க. அதுக்கு நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேன். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டா அதில் 50 பங்குகள் முன்னணி நிறுவனங்கள். ரெண்டாவது மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குது, மார்க்கெட் லாஜிக்னு இருக்குது, மார்க்கெட் கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த F2D2 சேல் பண்ணுறதையும் பை பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாமா? ட்ரேட் பண்ண முடியுமா? இப்போது F2D2 எப்போ பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு மார்க்கெட் அப்டேட்டில் தெரியறதுக்கு சான்சஸ் குறைவு. எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? இப்போ செக்டாரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இன்றைக்குங்கிறத விட நான் பொதுவாகவே சொல்கிறேன், வழிகாட்டிகள் வழியை மட்டும்தான் காட்டும், வழி துணையாக வராது. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. கோல்டை பற்றியா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றியா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி குட், சூப்பர். நல்லா இருக்கேன். மார்க்கெட்டும் அப்படியே ஏறி இறங்கிட்டு இருக்கு, தங்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. உங்க கேள்விகளை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஆரம்பமே தங்கத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன் சார். தங்கம் விலை இப்போ ரீசெண்ட் டேஸா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இதை நம்ப முடியாது, எப்போ வேணாலும் ஏறலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வருஷத்துடைய கடைசியில தங்கத்துடைய விலை எவ்வளவு இருக்கும்? தங்கம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு உண்டான ஒரு வெயிட்டேஜஸை கொடுக்கணும். ஒன்று, எப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி வாங்கிறதா, டிஜிட்டலாக வாங்கிறதா அல்லது ஃபிசிக்கலாக வாங்கிறதா, எந்த விலையில் வாங்கிறது, இப்போ எவ்வளோ ஹை போயிருக்கு, இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு முதலீடுக்காகவும் இருக்கும், வர்த்தகத்துக்காகவும் இருக்கட்டும். பொதுவாகவே என்ன கேட்டிங்கனாக்கா, இப்போ தங்கம் மேலே நல்ல பீக்குக்கு போயிட்டு இப்போ மிடில் இறங்கி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% இறங்கி இருக்குது. இதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள். ஒன்று, ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக்கிங். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறினதுனால இது தங்கம் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாகவே என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டு ஏறினா தங்கம் இறங்குங்கிறது கடந்த காலம் சரித்திரம். சப்ஜெக்ட் டு த டாலர் அண்டு அதர் குளோபல் ஈவெண்ட்ஸு இதனாலேயும் இருக்குது. நான் ஏற்கனவே போன இதில் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி சைனானுடைய பையிங் குறைஞ்சி செல்லிங் அதிகமாகிடுச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் இதனால் கூட இறங்கும். நாம் எந்த பொருள் இறங்குற போது அந்த தங்கத்தை இறங்குங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம். அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வாங்கணும். சரி, இப்போ வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுவே லோனும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்போ இதில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகுதி வரியாக வாங்குங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இறங்கினா வாங்குங்க. இப்படி ஆவரேஜாக அக்யூமுலேட் பண்ணுங்க, சிறுக செய்யும். ஆனால் சாதாரணமாக ஒரு சாமானியமான மனிதருக்கு இன்றைக்கி ஒரு 7,500 8,000 ரூபா இந்த ரேஞ்சில் கொடுத்து 1 கிராம் வாங்குறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதுக்காகத்தான் என்ன இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன கேட்டீங்கன்னாக்கா, கோல்டு பீஸ் சொல்கிறாங்க இல்லையா, கோல்டு பீஸ்ன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயர் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 57 58 இருக்கும், இயர் ஹை பார்த்தீங்கன்னா 93 இருக்கும்.
அந்த கோல்டு பீஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா வருது, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோல்டு பீஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ இந்த டெக்னிக்கலாக எங்கே இருக்குது, அந்த டெக்னிக்கல் அனலிசிஸ் ஈக்விட்டி மார்க்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை பண்ணிவிட்டு அதில் நம்ம லோ லெவலில் பீஸ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாமோ, இல்லை அதிக விலை போய் ட்ரேடிங் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அட் எனி டைம் யூ கேன் டூ திஸ் ஜாப். சார், இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்கினா அது இறங்குது, வித்த பிறகு அது ஏறுது, இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி சார் லாபம் பார்க்குறது? சரியான கேள்வி. இது ரொம்ப கேள்வி வந்து சிம்பிள், ஆனால் சிந்திக்க வேண்டியது ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு கற்பக விருஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங், அந்த பக்கம் போகாதப்பா எல்லாம் காலியம். ஏன் அந்த பக்கம் போகாதீங்கன்னா, ஒன்றா அவங்க பாதிச்சிருப்பாங்க. ஏன் பாதிச்சிருப்பாங்கன்னா, முறையாக கற்றுக்காமலோ முறையான தம் ரூல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அவசரத்தில் பேனிக்லேயோ நெர்வஸ்லேயோ அதிக விலைக்கு வாங்கி குறைவான விலைக்கு விற்று நஷ்டத்தை சம்பாதித்திருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறது, ஒரு நாளைக்கு இறங்குறது ஏறுறது மாறி மாறி தான் இருக்குது. பங்குச்சந்தை என்பது சந்தைனாலே ஏற்றம் இறக்கம், லாபம் நஷ்டம் ரெண்டுமே உண்டு. இது தாரக மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை அட் லோ செல் அட் ஹை. சரி, லோனா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹைனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்தீங்கன்னா அதனுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு குறைவான ஒரு விலைக்கு ஒரு நல்ல தரமான பங்குகளை வாங்கணும். எல்லா பங்குகளையும் போய் வாங்கக்கூடாது. தரமான பங்குகள்னால் அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். இதில் நர்வஸ் ஆகக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. அதனால தான் நீங்கள் வாங்கினது வந்து இறங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உச்ச விலையில் போய் வாங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரும். நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் இது வர்த்தகம் செய்கிறாங்க. நானும் நீங்களும் மட்டும் இது வர்த்தகம் செய்யலை. அப்படி பார்க்குற போது மார்க்கெட் பல்ஸுன்னு இருக்குது, அதுக்குன்னு சில சென்டிமெண்ட் இருக்குது, லாஜிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அது தெரியாமல் நம்ம செஞ்சிட்டா, நாம் உச்ச விலையில் போய் வாங்கிட்டோம்னா, அப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறம் அது யாரோ ஒருத்தர் லாப பதிவு அதிக அளவில் செய்கிற போது இறங்க தானே செய்யும். நாம் உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ இறங்கிடுச்சேன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு விற்போம். அப்போ பயந்துக்கிட்டு விற்கிற போது அது வந்து டிமாண்ட் ஜோனை கிரியேட் ஆகிற இடத்துல போய் இன்னும் இறங்கிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுவோம். அப்போ என்ன நம்ம பண்ணுற தப்பு, விற்கிற இடத்துல போய் எல்லாரும் விற்கிற இடத்துல போய் நாம் வாங்கலாம், எல்லாரும் வாங்குகிற இடத்துல போய் நம்ம விற்கணும். இதுதான் வாரன் பஃபெட் ஜீனியஸ் சொல்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபியராக இருக்கிற டயத்தில் நீங்கள் போய் வாங்குங்க, எல்லோரும் க்ரீடாக இருக்கிற டயத்தில் நீங்கள் விற்றுருங்க. அப்போ அது லாபத்தில் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல், தப்ரூல் ஃபாலோ பண்ணாமல் சில நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். எதுக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். வழிகாட்டிகள் வழியை மட்டும்தான் காட்டும், வழி துணையாக வராது. அதே மாதிரி நாம் ஒரு ஸ்டாக்கு வாங்குகிற போது சில இண்டிகேட்டர்ஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற நிலவரத்தை காட்டும். அதெல்லாம் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டிங்கனாக்கா, இந்த பை அட் லோ செல் அட் ஹை, இந்த விலை போகும்பா விற்றுனா அதே கோடு போட்டு காமிக்கிறது. உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நீங்கள் எந்த ஸ்டாக் போனாலும் அதனுடைய செட்டிங்ஸில் நாம் பண்ணுற இண்டிகேட்டர்ஸை உங்களுக்கு எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும். மொத்தம் 46 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி முறையாக செஞ்சாக்கா நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் கேட்குற மாதிரி வாங்கினா இறங்குது, விற்றா எழுதுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. சார், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கில் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்கு கிளியராக சொல்கிறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு வச்சுக்கணும். நம்ம பல இதில் சொல்லியிருக்கோம். அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த நிறுவனம் நல்ல கேபிட்டலைசேஷன் இருக்கணும், அதேமாரி கடன் இல்லாத நிறுவனமாக இருக்கணும், அடமானம் வச்சுருக்கக்கூடாது, தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கணும். இது மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸ், ROE பார்க்கணும், ROC பார்க்கணும், அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம ரைட் என்ட்ரியான்னு பார்த்துட்டு அதில் என்ன ஏதாவது குட் நியூஸஸ் இருக்கா, பேட் நியூஸஸ் இருக்கான்னா நம்ம நியூஸில் அப் டு டேட் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். பங்குச்சந்தை முதலீடாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். ரிஸ்க்கு ரிவார்டை பற்றி தெரியாதவங்கள் இந்த பங்குச்சந்தையில் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதனால் நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அதுக்கு இந்த ஸ்க்ரீனர் ஆப்பு, டிக்கெட் ஆப், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அல்லது உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேயே என்ன காமிச்சிருக்கோன்னா இந்த ஸ்டாக் இப்போ புல்லிஷாக இருக்கா, பேரிஷாக இருக்கா,
அப்புறம் SWOPன்லாம் இருக்குது, SMA காமிக்கும், EMA காமிக்கும், ஆசிலேட்டர்னு காமிக்கும். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது, எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஆனால் நாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. மார்னிங் ஓப்பன் ஆன உடனே போயிட்டு சிவப்பில் காமிக்குதா, நேற்று கூட விலை கம்மியாக இருக்கா, சரி வாங்குவோன்னு வாங்கிடுறோம். விலை அதிகமாக இருக்கா, நம்ம கையில் இருந்தால் அது விற்றுறோம். அதுக்குன்னு சில சப்போர்ட் லெவல், அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸு, டிமாண்டு, சப்ளைன்னு இருக்குது. நம்ம எப்போ டிமாண்டோ அப்போ தான் வாங்கணும். சப்ளை ஜோன் வரும்போது நம்ம விற்கணும். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ், டெக்னிக்கல்ஸு போத் ஃபண்டமெண்டல் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும். டெக்னிக்கலாக பார்த்து ட்ரேடிங் பண்ணணும். ட்ரேடிங் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு இன்ட்ராடே பண்ணலாம். இல்லை சார் நான் வேலைக்கெலாம் போகிறேன், என்னால் முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க. அதேமாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எப்போ சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு சின்ன டிப்ஸு தரேன். ஸ்விங் ட்ரேடிங் எப்போ சக்ஸஸ் ஆகுன்னு கேட்டால், மார்க்கெட் எப்போது அப் ட்ரெண்டாக இருக்கிற டயத்தில் தான் ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, ஒரு 10 நாள் 8 நாள் வச்சுருக்கீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். சில பேட் நியூஸு அல்லது ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் போய் நம்ம வாங்கினா ஸ்விங் ட்ரேடிங் அந்த நம்ம டார்கெட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதேமாரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எத்தனை மணிக்கு வாங்கணும், அந்த ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டாக்கா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எங்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஸ்விங் ட்ரேடிங் தான் நிறைய பேர் முறையாக பலன் அளிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் அண்ட் சேஃபர். இன்றைக்கி இறங்கினாலும் ஒரு மாதம் ஆனாலும் ஏறும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம வாங்குகிற இடம் வந்து நல்ல லோவாக பார்த்து வாங்கணும். ஓகே சார், என்னதான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து வாங்கினா கூட அது ஆப்போசிட்டாக தான் சார் போகுது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்னை பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இதில் நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தானே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி லாபத்தை பார்க்குறது? நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இது லாஸ் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ப்ராஃபிட் ஆங்கிளில் பார்க்குறேன். நான் எப்படி ப்ராஃபிட் ஆங்கிளாக பார்க்குறேன், நீங்கள் எப்படி லாஸ் ஆங்கிளாக பார்க்குறீங்கிறது ரெண்டையுமே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் லாஸ் ஆங்கிளில் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் பார்த்தாலும் ஃபெயில் ஆகுது சார், ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் ஃபெயில் ஆகுது, லாஸ் ஆகுதுன்னு மொத்தமாக சொல்கிறீங்க. அப்போது என்ன கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ட்ரி ஆகிற இடம் ஒன்று அந்த ஸ்டாக்கு நியூஸ் பேசிஸாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நியூஸ் பேசிஸ் அல்லது ட்ரெண்ட் பேசிஸ். ட்ரெண்ட் பேசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று சீசனல் அல்லது நியூஸ் பேசிஸ். ரெண்டையும் பார்க்கணும். இப்போ நியூஸ் பேசிஸ்னால் ஒரு ஃபார்மா செக்டார் இருக்குது, ஒரு ஃபார்மா செக்டார் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஒரு சன் ஃபார்மாவோ சிப்லாவோ ஏதோ ஒன்றா வாங்கிட்டீங்க, நல்ல டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கிட்டீங்க. வாங்கின உடனே அது என்னது கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு 8% 7% இறங்கிடுது. என்னப்பா நம்ம இத்தனை டெக்னிக்கலில் எல்லாமே பார்த்து வாங்கியிருக்கோம், எல்லாமே குவாலிஃபைஸ் தான் பார்த்து பண்ணியிருக்கோம், பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து இறங்கியிருக்குன்னா, அப்போது சாயந்தரமாக நமக்கு ஒரு மெசேஜ் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் ஏன் இவ்வளோ இறங்கிட்டுன்னா, ட்ரக் US ஃபெடரல் ட்ரக் அசோசியேஷன் இருக்குது. இந்த மருத்துவத்துறைக்கெல்லாம் அவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள். அவங்க வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான மருத்துவ கம்பெனி அவங்களுக்கு ஆய்வு மேற்கொள்ளுவாங்க. ஆய்வு மேற்கொண்டு ஏதாவது சில குறைகளை தெரிவிப்பாங்க. அந்த குறைகளை தெரிவித்த உடனே அதை ஒரு பேட் நியூஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸோ அல்லது ஒரு செல்லிங் கொடுப்பாங்க. நாம் அதனால் அந்த கம்பெனி மோசணும், அந்த ப்ராடக்ட் மோசம்னு சொல்லலை. அவங்க சில லேப்ஸை சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் ஏறிடும். அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் ஒரு கம்பெனி ஒரே நாளில் 17% இறங்கிது. லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா 16% இறங்கிது. மார்க்கெட்டு சரிவான நிலையத்தை லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே 4 நாளில் போய்ட்டுக்கிட்ட இயர் ஹை, அந்த ஒரே ஸ்டாக் மட்டும் 52 ஹை காமிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். ஒரு நியூஸில் இறங்குறது அந்த துறை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா சரி. இது வந்து மருத்துவத்துறை பங்குகள். அதேமாதிரி FMCGன்னு இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் கேபிட்டல் குட்ஸ் செட்டு. நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள்லாம் அதில் ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கும். புதுசாக யாராவது பிரபலமான நிறுவனங்கள் வரும்போது அது கொஞ்சம் இறங்க தான் செய்யும். இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அம்பாஸ்டர் கார் இருந்தது, ஃபேட் கார் இருந்தது. இப்போ இந்துஸ்தான் மோட்டார் ஸ்டாக்லாம் ரொம்ப தர ரேட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, மாருதி வந்தது, பலவேறு கம்பெனிகள் வந்தது. அப்போ வந்து புதிதாக வரும்போது பழையனுக்கு கொஞ்சம் மதிப்பிழக்கிறது. தொலைதூர பார்வையில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பங்குகள் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தவிர்த்துட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பங்குகளை மாற்றணும், போர்ட்ஃபோலியோவை ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த ட்ரெண்டில் அந்த பங்கு நல்ல பிரகாசமாக இருந்திருக்கு, வாங்கியிருக்கீங்க, நிறைய அவுட்புட் கிடச்சிருச்சு. அதுக்கு காம்படிட்டர்ஸாக வேறு இப்போ நாளைக்கு பாருங்க டெஸ்லா உள்ளே வருது அப்படின்றாங்க. டெஸ்லா வந்ததுன்னா இப்போ இருக்கிற நம்ம கார் கம்பெனிஸ் எப்படி ஆகும்? எப்படி அம்பாஸ்டர் வந்து ஃபியட் இருந்தபோது மாருதி இந்த மாதிரி எம்என்டம் இப்படிலாம் டாடா மோட்டார்ஸ் எல்லாம் வந்தோன்னா அதனுடைய வேல்யூ குறைஞ்ச மாதிரி மக்கள் அட்வான்ஸை நோக்கி ஸ்மார்ட்டாக இருக்கணும், அட்வான்ஸு தான் பார்க்குறாங்களே தவிர இப்போ பார்க்குறபோது லேட்டஸ்ட் என்னவோ அதுக்கான மதிப்பு கூடுறபோது பழையனுக்கு மதிப்பு எடுக்கும். அப்போ தான் நான் அந்த ஸ்டாக்கை வச்சுருந்தேன், நான் இதை தான் வச்சுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதோட வேல்யூ குறைய தானே செய்யும். நம்ம மனசில் பட்ட ஸ்டாக்கை வாங்கக்கூடாது, மைண்டு சொல்கிற ஸ்டாக்கை வாங்கணும். மைண்டு என்ன சொல்லும்? அனலைஸ் பண்ணும். மனசு அனலைஸ் பண்ணாது, மனசு அவசரமாக முடிவெடுக்கும், மைண்டு அனலைஸ் பண்ணும். அப்போ ஒரு ஸ்டாக் வாங்கினா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. செலக்டிவ் நல்ல குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸு செலக்ட் பண்ணினால் இதில் ஓரளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25 இயர்ஸாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இதை பண்ண தவறிட்டேன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? உண்மையிலே நான் பண்ண தவறியது என்ன கேட்டிங்கனாக்கா, அன்றைக்கி எனக்கு சொல்லித்தரத்துக்கும் ஆள் இல்லை, இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அன்றைக்கி போவோம், ஷேர் ஆஃபீஸ் போவோம், எல்லாம் சுற்றி அந்த பையன் சுற்றி உட்காந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரோம், இதை வாங்கப்பா அதை வாங்கப்பான்னு போடுவோம். நம்ம சார்ட்டு பார்க்க மாட்டோம், இண்டிகேட்டர்ஸ் பார்க்க மாட்டோம், கண்ணில் ஏதோ விலை தெரியுதா ஓப்பன் ஹை லோ பார்ப்போம், இப்போ என்ன விலை இருக்குன்னு பார்ப்போம், வாங்குவோம், ஒரு 50 பைசா ஒரு ரூபாய்னா விற்றுருவோம். இப்படி தான் வியாபாரம் அந்த காலத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ காலாடியில் வரும்போது நானும் மாறிக்கிட்டேன், மார்க்கெட்டும் மாறிடுது. நான் இல்லை அதே டைப்பில் இருக்கேன்னா நல்லா பண்ண முடியாது. அன்றைக்கி அதையும் செஞ்சுருக்கோம், அன்றைக்கி மார்க்கெட் சரிவுகளையும் பார்த்துருக்கோம், இன்றைக்கி மார்க்கெட் உயர்ந்ததையும் பார்த்துருக்கோம். அனுபவங்கிறது அனுபவத்தில் வந்தது தான் அனுபவம். அனுபவமே ஆசான். ரெண்டாவது நான் செய்ய தவறியதும் கடைப்பிடிக்க தவறியதும் என் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு ஸ்டாக் சொல்கிறேன். மாருதின்னு ஒரு ஸ்டாக்கு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கெலாம் நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அன்றைக்கி எனக்கு 200 ரூபா கிடைச்சா சந்தோஷம்ட்டு போனேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு 10 ஸ்டாக்கு மாருதியை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மாருதி 13,000 ரூபா 12,000 ரூபாவில் இருக்குது. ஒரு 20 வருஷம் தான் அப்படியே நான் வாங்கி பேசாமல் வச்சுருந்தேன்னா இருக்குது. ஆனால் அன்றைக்கி எனக்கு அந்த ஒரு சிந்தனைகளும் வரல. அன்றைய விலைவாசி அன்றருடைய பண மதிப்புங்கிறது வேல்யூ ஜாஸ்தி. அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கை பொதுவாகவே என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்டாக்கை வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் திரும்ப சொல்கிறேன், நல்ல ஸ்டாக்காக வாங்கணும், நல்ல குவாலிஃபைடு ஸ்டாக்காக இருக்கணும், நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக இருக்கணும். அதனால் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் இந்த 10 ரூபா 20 ரூபா ஸ்டாக்லாம் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அது அப்படியே தான் இருக்கும், அல்லது குறைய தான் செய்யும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுதான் நான் என் கடந்த காலத்தில் செஞ்சுக்கிட்ட அனுபவம். அந்த அனுபவம் என்னாச்சு, காலப்போக்கில் எனக்கு முயற்சிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்து நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா வெல் செட்டில்ங்கிறது காரணம் இந்த பங்குச்சந்தை எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு தான். சார் இப்போ ஸ்டாக் ஏறினா தானே சார் இண்டெக்ஸ் ஏறும், ஆனால் சம்டைம் இண்டெக்ஸ் ஏறிது ஸ்டாக் ஏற மாட்டேங்குது, இதுக்கான ரீசன் என்ன சார்? இப்போ நீங்கள் கேட்குறது என்ன கேட்டிங்கன்னா, சார் இண்டெக்ஸ் ஏறுறது நான் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் சார் அப்படியே இருக்குது, சில டயத்தில் குறைஞ்சிருதுங்கிற வியூவில் தான் கேட்குறீங்க. அதுக்கு நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேன். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டால் அதில் 50 பங்குகள் முன்னணி நிறுவனங்கள் இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 12 முன்னணி வங்கிகள் இருக்குது. மற்ற வங்கிகள்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பில் இருக்கும், அல்லது நிஃப்டி 500 எதுலேயும் இருக்கும். அப்போது நான் எதுக்கு இதுக்கு முன்னால் நிஃப்டி மிட் கேப் அண்டு நிஃப்டி 50 நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். அதில் தான் முதலீடோ வர்த்தகமோ செய்யணும். சிங்கு இருக்கும், சிங்கும்பாங்க, நல்ல வாலட்டிலிட்டிக்கு தான் சிங்கு. அது ஏன் நான் அதை ஐடியா சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கினோம் பொறுமையாக இருக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற யுக்தி ஒன்று வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கிற போது 50ல் ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸ், அதனால் கூட அந்த ஸ்டாக்ஸு இப்போ ஒரு பேங்க் ஸ்டாக்குன்னு எடுத்துக்கோங்களேன், ஆர்பிஐ ஒரு பாலிசி டெசிஷன் வந்துன்னா அதனுடைய தாக்கம் வங்கித்துறைக்கு இருக்கும். நல்லதாக இருந்தால் ஏறும், நெகட்டிவாக இருந்தனால் இறங்கும். அப்போது நிஃப்டி 50 எடுத்திங்கன்னா வங்கித்துறை இருக்குது, மெட்டல் இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது, எல்லாமே கலந்து இருக்கிறது வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். அப்போது ஒரு குறிப்பிட்ட துறை ஏதோ ஒரு நியூஸ்னால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குற போது அந்த 50ல் ஒரு 20 ஸ்டாக்கு மைனஸில் இருக்கலாம். தட் இஸ் ப்ரீவியஸ் டேவோட இன்றைக்கி. மீதி 30 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் அது டிமாண்ட் ஜோன்லேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏறிட்டு இருக்கு. இந்த துறை ஒன்றா நியூஸ் பேசிஸ் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் அதனால கூட இறங்கலாம். அதனால் உங்கள் கையில் இருக்கிற ஸ்டாக்கை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பை அட் லோ செல் அட் ஹைங்கிற பாலிசியில் நீங்கள் வாங்கியிருந்து ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி வாங்கியிருந்தால்
நீங்கள் லாபம் இருக்கிற போது விற்றுக்கலாம். சரி, நீங்கள் வாங்கினது இறங்கிடுது அப்படிங்கிற போது என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தாலும் அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்போ நேத்திக்கு இறங்கினது இன்னைக்கு ஏறுறது, அல்லது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறங்கினது இன்னைக்கு ஏறுறது, அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கோ நாளானிக்கோ இறங்குறது கண்டிப்பாக ஏறதானே செய்யும். அப்போ நான் வந்து அசஸ் பண்ணணும், பொறுமை காக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் சென்டிமெண்ட்னு இருக்குது, மார்க்கெட் லாஜிக்னு இருக்குது, மார்க்கெட் கான்செப்ட்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக சென்டிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த லெவல் போனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். இப்போ 25,000 நெருங்கிடுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, நேத்திக்கு இறங்கிது. இன்றைக்கி பாருங்கள், காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 14 நேரத்தில் 250 பாயிண்ட் ஏறி இருக்கு. அப்போ நேத்திக்கு ஏன் இறங்கிது, இன்றைக்கி ஏன் ஏறித்துன்னு கேட்கக்கூடாது. நேத்திக்கு பங்களித்த நிறுவனங்கள் லாப பதிவாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கலாம். வென் மார்க்கெட் டிப்ஸ், அதை நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணி முதலீடோ அல்லது வர்த்தகமோ செய்வது ஆரோக்கியம். சார், இப்போ இந்த F2 D2 சேல் பண்ணுறதையும் பை பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ண முடியுமா? இப்போது F2 D2 எப்போ பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு மார்க்கெட் அப்டேட்டில் தெரியறதுக்கு சான்சஸ் குறைவு. எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி FII எவ்வளோ பண்ணியிருக்காங்க, DII எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காங்க, நெட் ஆஃப் ப்ராஃபிட் தட் இஸ் பையா செல்லான்னு ஈவினிங் ஆஃப்டர் 7 தான் அந்த டேட்டா வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதில் வாங்கியிருக்காங்கன்னா சில நாட்கள் கழித்து தான் நமக்கு தெரியும். அப்போது அவங்க ஒன்று வாங்கியிருக்காங்கன்னு நினச்சோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கான்னு நினச்சி நாம் போய் அதை வாங்கினா அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிறத ஒரு லாப பதிவில் விற்கலாம் இல்லையா? அப்போ போய் நாம் வாங்கிட்டா நம்ம வாங்கின ஸ்டாக் இறங்க தானே செய்யும். கண்டிப்பாக அது ஒரு பிளைண்ட் மெத்தேடுங்கிறது என்னுடைய கணக்கு. மார்க்கெட்டில் இன்னொரு சிஸ்டம் வேணால் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆனால் அந்த லெவலில் வால்யூமோட ஹோல்டிங் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது மேலே போகும். இப்போ கடந்த காலத்தில் BSE HAலாம் அது மாதிரி கொடுத்துருக்கு. அது சார்ட்டை போய் பார்த்தா தெரியும். அதே மாதிரி பிரேக் டவுன் அப்படிங்கிற போது அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம், இந்த டபுள் டாப் கிட்ட சர்டன் வேல்யூம் இது பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகலாம், சில கீழே வரலாம். அப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முறையாக குவாலிஃபைடாக இருந்தால் அதை அசஸ் பண்ணால் திரும்பி அங்கேருந்து மேலே வரப்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி மேலே டபுள் டாப் இருக்கிற போதும் கண்காணிக்கணும். அந்த இடத்துலேருந்து ஃபால்ஸ் பிரேக் டவுன் கூட ஆகலாம். ஓகே, அதனால் எதுவும் நடக்கலாம். மார்க்கெட்டில் வந்து நாம் முறையாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு முறையாக டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் அனலைஸ் பண்ணி செய்கிறது ஆரோக்கியமானது. சார், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? இப்போ செக்டாரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இன்றைக்குங்கிறத விட நான் பொதுவாகவே சொல்கிறேன், நேயர்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும். ஒரு செக்டார் வந்து தொடர்ந்து ஒரு 1 வீக்குக்கு ரெட்லேயே இருக்கும். இந்த செக்டாரு யாரும் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா செல்லிங்லேயே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு மீடியா செக்டார் தொடர்ந்து 4-5 நாளைக்கு டவுன்லேயே இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பாட்டம் வந்துருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கை போய் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பையிங் சான்சஸ் அந்த லெவலில் இருக்கும். ஒன்று. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு செக்டார் ஏறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் எல்லாம் ஏறும், ஐடி செக்டார் ஏறும். அப்போது வந்து ஐடி செக்டார்லாம் என்ன பெரிய பாதிப்புலாம் இல்லை. சில டெக்னிக்ஸை வச்சு இந்த ப்ரொமோட்டர்ஸு, இந்த FII DI கேட்டிங்க இல்லையா, அவங்களாம் வந்து பையிங் அண்டு செல்லிங் தகுந்த மாதிரி இதனுடைய மூமெண்ட்ஸு இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற வழி என்னுடைய கண்ணோட்டத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய எவர்கிரீன் செக்டார், கோவிட் பில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா FMCGயும் ஃபார்மா செக்டாரும் தான் பிரைட்டாக இருந்தது. மற்ற ஐடி பேங்க்கு இதெல்லாம் வந்து நியூஸ் பேசிஸ் மேக்ரோ மைக்ரோ பேசிஸ் பண்ணி இயங்கக்கூடியது. FMCGயும் ஃபார்மாவும் இந்த மேக்ரோ மைக்ரோவை இல்லாமல் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு என்னுடைய கருத்து. கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அது 2 தான் இருந்தது, மீதி எல்லா ஸ்டாக்கும் டவுனில் இருந்தது. அது மாதிரி FMCG ஃபார்மா செக்டாரை எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் நல்ல குட் கம்பெனிஸாக இருக்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் ஃபார்மா செக்டரில் எடுத்துக்கிட்டோம் 2-3 சொல்கிறேன். சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லேப், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். இறங்கினாலும் ஏதோ ஒரு காரணத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட்டு அல்லது பைபேக்கு அல்லது மெர்ஜர் டிமெர்ஜ் ஏதோ ஒரு காரணத்தில் ஏறும் இறங்கும். அதே மாதிரி FMCGயில் எடுத்திங்கன்னா குட் ஸ்டாக்கு, கிளாஸ்கோ, பிரிட்டானியா, இந்த மாதிரி செக்டார்ஸ், ITC, இது மாதிரி செக்டார்லாம் நல்லாயிருக்கும். சார், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டை பற்றியாக இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. தெரிந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கேன். இன்னும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறோம். இன்னும் புதிய புதிய தகவலையும் நிறைய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு தரோம். எல்லாம் பங்கு சந்தையில் பாதுகாப்பாகவும் ஸ்டாப் லாஸ் போட்டு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.